யமஹாவோட எஃப்சிஎஸ் வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட அப்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி எஃப்செட் மாடலில் உங்களுக்கு வெர்ஷன் 4 வெர்ஷன் 3 இப்போது டீலக்ஸ் மாடல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதில் கொஞ்சம் பெஸ்ட்டான நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எஃப்செட் எஸ் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த பைக்கில் இருக்கக்கூடிய பேஸ் வேரியண்ட்டோட மாடலோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1,31,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது. அண்டர் 1,50,000 நீங்கள் பெஸ்ட்டான ஒரு பைக்காக வாங்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 உங்களுக்கு வெர்ஷன் 5 டீலக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் வந்து யமஹா லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக் இப்போ இருக்கிற மாடலோட ப்ரைஸ்லேருந்து ஒரு 3,000 ஒரு 5,000 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 150cc இன்ஜினில் உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்செட்எஸ்ல இப்போ ஏர் கூல்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4-stroke 2 வால்வ் இன்ஜினாக தான் இருக்குது. அதனால் ஆயில் கூல்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து ஸ்லைட்லி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. 12 ஹார்ஸ் பவரும் 30 நியூட்டன் டார்க்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 1.3 நியூட்டன் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யமஹா சொல்லியிருக்காங்க. மேபி இந்த பைக்கில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. இப்போது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நல்ல மைலேஜ் இனிஷியல் பிக்கப் வந்து கிடைக்கும். டெஃபினட்டாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு உங்களுக்கு இந்த பைக்கால் கொடுக்க முடியும். நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் டெக்னாலஜியுமே இந்த பைக்கில் இருக்குது. வெர்ஷன் 4லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஓரியன்டான நல்ல ஒரு அப்டேட்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத யமஹா சொல்லியிருக்காங்க. இந்த வெர்ஷன் 5ல் உங்களுக்கு நல்ல நியூ கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்ட் அந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டான அந்த ஒரு கம்ஃபர்டபுளான சீட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யமஹா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 282mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 220mm கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோமா சூப்பரான டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல ரேடியல் டயர்ஸ் இருக்குது. 17 இன்ச்சில் தான் வந்து இதோட அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ப்ளூ, பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரில் அலாய் வீல்ஸ் வந்து எல்லா கலர்லையுமே அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வர எஸ்எம்எஸ் அலர்ட், நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ், அதுக்கப்புறம் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த பைக்கில் ஸ்லைட்லி வெயிட் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 135 கிலோகிராம் இருக்குது. இதுலேருந்து ஒரு 3 கிலோகிராம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ வரப்போகிற அப்டேட்டட் மாடல் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். 165mm பார்த்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்டான, அதாவது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸும் இருக்குது. உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஒரு சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இந்த பைக் இருக்குது. நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட்டோட கூடிய சீக்கிரம் இந்த பைக் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இதோட நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பைக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் 1 by 1 செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.